அப்போ உங்க மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் என்ன பெண்களுக்கு என்ன பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடுறீங்க நீங்க? அதை தான் நான் கேட்குறேன். பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மதங்கள்ல இருந்து வெளியே வர பெண்கள், அதாவது கல்வியிலே ஆகட்டும் இல்ல வேலை வாய்ப்புகளே ஆகட்டும் சாதிக்கிறதுலே ஆகட்டும், இஸ்லாம் மதத்தை சேர்ந்த பெண்கள் வெளியில வர்றது கம்மியா தான் இருக்கு. இதுக்கு இப்ப நீங்க சொன்ன இதுதான் காரணங்களா? பெண்கள் இதுக்கு மட்டும்தான், அதாவது சமைக்கிறதுக்கு, குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு, இதுலலாம் பெண்கள் எக்ஸ்பர்ட், நான் இல்லைன்னு சொல்லல, பெண்கள் ரொம்பவே எக்ஸ்பர்ட் தான் ஆம்பளைங்களை கம்பேர் பண்ணும் போது, இல்லைங்களா? ஆனா இதுதான் காரணங்களா பெண்கள் அதிகமா உங்க சமுதாயத்திலிருந்து வெளியே வராததுக்கு? அதுதான் என்னோட கேள்வி. இது ஒரு நல்ல கூடுதலான விஷயங்களை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, முதல்ல பொதுவாக கேட்டதுனால தான் நம்ம பொதுவான செய்தியில் சொன்னோம். இந்த மாதிரி உரிமைகள் எங்கள் சமூகத்திலையும் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இந்து சமூகத்திலையும் இருக்கத்தானே செய்கிறது. அதை தாண்டி இஸ்லாம் என்ன கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சமூகத்தில் இதே மாதிரி இருந்தால் இதை விட அது என்ன கூட கொடுத்துச்சுன்னு பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. இதே மாதிரி அங்கேயும் இருந்து விட்டதென்றால் அங்கேயும் இருக்கிறது இங்கேயும் இருக்கிறது அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதை விட நான் கூட கொடுத்தனா நீ கூட கொடுத்தனா சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டியே, நாங்களும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம், ரெண்டு பேரும் போற போக்கில் போய்கிட்டே இருப்போம்னு தான் சொல்லணுமே தவிர கூட கொடுத்தவர் யார் என்று விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பேருமே கொடுத்து விட்டார். ஆனால் சமூக அந்த மத ரீதியான பார்வையில் பார்ப்பதாக இருந்தால் கொடுத்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால், கொடுத்திருக்கிறது என்று சொல்கிறோமே, சமூகம் கொடுத்திருக்கலாம், உங்கள் குடும்பம் கொடுத்திருக்கலாம், உங்கள் பெற்றோர் கொடுத்திருக்கலாம், ஆனால் உங்கள் மதம் கொடுத்திருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தால் மதத்தில் கொடுத்ததாக மத வேத புத்தகங்களில் இருந்து உங்களால் காட்ட முடியாது. மதம் கொடுப்பதாக இருந்தால் மதத்திற்கு எது அத்தாரிட்டி அதிலிருந்து காட்டணும்ல. இப்ப இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் நான் என் மனைவிக்கு உரிமை கொடுத்தது இஸ்லாத்தில் கொடுத்த உரிமையாகாது. என்னுடைய சமூகத்தில் பல பேர் கொடுக்கிற உரிமை இஸ்லாத்தில் கொடுத்து விட்டதாக அர்த்தம் கிடையாது. இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்றால் குர்ஆன்ல இருந்து மேற்கோள் காட்டணும். பாருங்க, குர்ஆன்லேயே இருக்கிறது, இன்னென்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் கொடுத்ததாக அர்த்தம். கிறிஸ்தவத்திலே இருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் பைபிளில் இருந்து மேற்கோள் காட்டணும். பைபிளில் எல்லா உரிமைகளும் பெண்களுக்கு இருக்கிறதாக பைபிளுடைய இந்த வார்த்தையை சொல்லுகிறது. அப்படி சொன்னா கிறிஸ்தவம் கொடுத்திருக்கிறதாக அர்த்தம். அப்படி இந்து மதத்தில் காட்டினால் பெண்களுக்கு எந்த உரிமைகளுமே இல்லை என்றுதான் இந்து மதம் சொல்கிறது. மனுஸ்மிருதி சொல்கிறது, பகவத்கீதையினுடைய பல்வேறு பாடல்கள் சொல்கிறது, கிருஷ்ணனுடைய உபதேசங்கள் சில சொல்கிறது, பவிஷ்ய புராணம் சொல்கிறது, கந்தர்வ புராணத்தினுடைய காட்சிகள் சொல்லுகிறது. அவர்களுக்கு மத ரீதியான அடிப்படையில் வேத புத்தகங்கள் அடிப்படையில் சொல்லப்படவே இல்லை. என்னெல்லாம் சொல்லப்படல? கல்வி, பெண்களுக்கு அனுமதி இல்லை என்று மனு சொல்கிறது, மனுநீதி சொல்கிறது. நாங்கள் சமீபத்தில் கூட எங்களுடைய பத்திரிகையில் அது குறித்து ஒரு பெரிய தொகுப்பே, ஏகத்துவம் என்ற இதழில் இது குறித்து இந்து மத கோட்பாடுகள் பெண்களை எப்படி பார்க்கிறது, கிறிஸ்தவ மத கோட்பாடுகள் பெண்களை எப்படி பார்க்கிறது என்று சொல்லி மதத்தினுடைய வேத வரிகளை எடுத்துக்காட்டி ஒரு பெரிய நீண்ட ஒரு இதழ் முழுக்கவே ஒரு சிறப்புதலாக நாங்கள் வெளியிட்டோம். அதில் கல்வி உரிமை பெண்களுக்கு இந்து மதத்தில் கிடையாது, சொத்துரிமை இந்து மதத்தில் கிடையாது. அதே போன்று சமூகத்திலே திருமணத்தை தேர்வு செய்கிற உரிமை இந்து பெண்களுக்கு கிடையாது, திருமணத்தை ரத்து செய்கிற உரிமை பெண்களுக்கு கிடையாது. இதுவெல்லாம் மதத்தில் கிடையாது, சமூகத்தில் இருக்கிறது. இப்போ சொத்துரிமை எடுத்துக்கோங்க, இன்னைக்கும் சமூகத்தில் சொத்து பெண்களுக்கு இந்து மதத்தில் கொடுக்கப்படுகிறது. எப்படி கொடுக்குறாங்க? 68க்கு பிறகு கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். திமுகவுடைய ஆட்சி வந்துச்சுல, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் ஒரு சட்டம் போட்டாரு. அந்த சட்டத்துக்கு பிறகு சொத்து கிடைக்கிறதே தவிர அது வரைக்கும் சொத்து கிடைக்கல. இது இந்து மதம் கொடுத்துச்சா திமுக கவர்மெண்ட் கொடுத்துச்சா? திமுக கவர்மெண்ட் தான் கொடுத்திருக்கே தவிர இந்து மதம் கொடுக்கல. இந்து மத சட்டப்படி உங்களுக்கு வழங்கப்படவே இல்லை. விவாகரத்து உரிமை எடுத்துக்கோங்க, இன்றைக்கு வரைக்கும் இந்து மத கோட்பாடு என்ன சொல்கிறது? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அவனை விவாகரத்து செய்ய முடியாது. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, அவன் எப்படிப்பட்ட அயோக்கியனாக இருந்தாலும் அவனோடு தான் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும். இது மதம் சொல்லுகிறது. ஆனால் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள், இந்திய அரசின் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். இந்து பெண்களும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நியாயமான காரணங்களை சொல்லி விவாகரத்து பெறலாம். இந்திய சட்டம் தான் விவாகரத்து உரிமையை வழங்கி இருக்கிறது, இந்து மதம் வழங்கவில்லை. ஆனால் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய மார்க்கமே அதை சொல்கிறது. திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது வலகுன்ன மிசுலுள்ளதி அலைகின்ன, உங்களுக்கு இருக்கின்ற கடமைகளைப் போல உரிமைகளைப் போல பெண்களுக்கும் அதே கடமைகளும் அதே உரிமைகளும் திருமணத்திலே இருக்கிறது. நீங்கள் ஒரு பெண்ணை விவாகரத்து செய்வதைப் போல ஒரு பெண்ணும் விவாகரத்து செய்கிற உரிமை இருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி கேட்கிறார், எனக்கு பிடிக்காத ஒரு கணவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என்ன பண்றது? பிடிக்கலன்னா விவாகரத்து பண்ணிட்டு போவான், உனக்கு என்ன இருக்குது? அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னா அவன் உன்னோடு சேர்ந்து வாழல. அதே மாதிரி உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீயும் சேர்ந்து வாழ வேண்டிய கட்டாயம் கிடையாது, பிரிந்து செல் அப்படின்னு அந்த உரிமை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். குர்ஆனை எடுத்து பாருங்கள்,
ஆண்களுக்கு என்ன எவ்வளவு சொத்து, பங்கீடு, போக்குவரத்து, அதே போல பெண்ணுக்கு என்ன எப்பொழுது சொத்து, சொத்துரிமை பற்றி பேசுகிறது, கல்வியை பற்றி பேசுகிறது. குர்ஆனிலேயே இஸ்லாத்தினுடைய வேதங்களிலேயே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்து மதத்தை பொறுத்தவரை சமூகத்திலே இருக்கிறது, சமூக பண்பாட்டிலே பழக்க வழக்கத்திலே இருக்கிறது. அதுதான் இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடாக நான் நினைக்கிறேன். இதனாலதான் 4 திருமணங்கள் செய்யலாம்னு சொல்லிட்டு உங்க மதத்தில் சொல்லப்படுது. அது பெண்களுக்கும் பொருந்துமா இல்ல ஆண்களுக்கு மட்டும்தானா? என்ன கேட்குறாங்கன்னா 4 திருமணங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஆணுக்கும் உண்டா பெண்ணுக்கும் உண்டா ஆணுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லி, இதுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன ஆன்சர்ல இதுக்கு பதில் இருக்கிறது. தேவை சார்ந்து இடம் சார்ந்து உரிமைகளின் முன்னுரிமை பின்னுரிமை வழங்கப்படும். இந்த இடத்துல ஆண் முன்னிறுத்தப்பட வேண்டும் என்றால் ஆணுக்கு அந்த இடத்தில் உரிமைகள் வழங்கப்படும். சில இடங்களில் பெண்ணை பெண்ணுக்கு தள்ள வேண்டும் என்றால் அந்த இடங்களில் பெண்ணை பெண்ணுக்கு தள்ளும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் திருமண செய்து கொள்ளுகிற எண்ணிக்கையை பொறுத்தவரை ஆண் பெண் 2 பேருடைய உடற்கூறு அடிப்படையில் நீங்கள் சிந்தித்தால் ஆணுக்கு மட்டும்தான் இஸ்லாம் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேலாக 4 பெண்கள் வரை திருமணம் செய்ய அனுமதித்திருக்கிறது. 4 பெண்களோட ஒரே நேரத்தில் குடும்பம் நடத்த முடியும். இவன் என் மனைவி, இவளையும் என் மனைவி, இவளையும் என் மனைவின்னு 4 பெண்களை காட்ட முடியும். ஒரு பெண்ணு இவர் என் கணவர், இவர் என் கணவர், இவர் என் கணவர்னு 4 கணவர்களை ஒரே நேரத்தில் காட்ட முடியாது. ஒரே நேரத்தில் முதல்ல கல்யாணம் பண்ணி அவர் இறந்து போயிட்டாருன்னா திரும்ப காட்டலாம், அவர் என் கணவர் தான், செத்து போயிட்டாரு, இவர் இப்போ கணவர் அப்படின்னு சொல்லலாமே தவிர ஒரே நேரத்தில் சமகாலத்தில் 2 பேரை காட்ட முடியாது. இந்த உரிமை ஆண் பெண்ணுக்கு வித்தியாசப்படுகிறது. அதுக்கான காரணம் என்னங்கிறது 2வது சொல்றேன். அதுக்கு முந்தி மத ரீதியாக இதை பாருங்க. மத ரீதியாக இந்த திருமண உரிமையை எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தில் வழங்கப்பட்டிருக்கிற இந்த உரிமை பரவலாக விமர்சிக்கப்படுகிறது. சகோதரி ஒரு கேள்வியா முன் வச்சாலும் கூட தமிழகத்திலாம் எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் இது விமர்சனத்திற்குரிய ஒரு கேள்வி. என்னப்பா இது ஒண்ணுக்கு மேல இஷ்டத்துக்கு கட்டிக்கிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு கடுமையாக விமர்சிக்கப்படுகிற ஒரு செய்தியாக இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் இருக்கிறது. மத ரீதியாக இதை பார்த்தால் உலகத்திலேயே 4 பெண்ணுக்கு மேல கல்யாணம் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு எல்லை நிர்ணயித்த மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். மற்ற எந்த மதத்திலையும் எல்லையே கிடையாது. இந்து மதத்தை எடுத்துங்க, கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கங்க, எல்லை இல்லாம நீங்க 1000 பெண்களை கட்டினாலும் கட்டிக்கலாம்னு மதம் சொல்லுகிறது. சமூகத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லுவோம். நான் சமூகத்தை பத்தி பேச வரல, மத கோட்பாடுகளின் அடிப்படையில் பேசினால் நீங்க யாரையெல்லாம் புனிதர்களாக கருதுகிறோமோ இந்து மதத்தில் அல்லது கடவுளர்களாக மதிக்கிறோமோ அவங்களுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்க. அவங்கள அதிகமான கடவுளர்கள் 2 மனைவிகளை மணந்தவர்களாக இந்து மதத்தில் காட்சி தருகிறார்கள். ராமருடைய தந்தை தசரத மகாராஜா, அவருக்கு எத்தனை மனைவியர் இருந்ததாக புராணம் சொல்லுகிறது? 60,000 மனைவியர்கள் இருந்ததாக புராணம் சொல்லுகிறது. 4 இல்லை 5 இல்லை 60,000 பேர். இந்த மதத்தினுடைய புராண செய்திகள் சொல்லுகிற செய்தியை சொல்றேன். நடைமுறை வாழ்க்கையில் இல்லை நீங்க சொல்லிடுற அது வேற செய்தி. மதம்னு எடுத்துக்கொண்டால் அங்க நீங்க 60,000 வரைக்கும் உங்களுக்கு சான்ஸ் திறந்து விடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தை எடுத்துக்கங்க, கிறிஸ்தவத்திலே அதே மாதிரி தான், எல்லையே கிடையாது, எல்லை வரம்பு நிர்ணயிக்கப்படவே இல்லை. தாவீது ராஜான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போதகரை பற்றி பைபிள் பேசுகிறது. அவருக்கு எத்தனை மனைவியர் இருந்தார்கள்? 1000 மனைவியர் இருந்ததாக பைபிள் பேசுகிறது. கிறிஸ்தவத்தில் 1000 பேரை கட்டிக்கலாம், இந்து மதத்தில் 60,000 பேரை கட்டிக்கலாம், இஸ்லாத்தில் 4 பேர் வரைக்கும் தான் கட்ட முடியும், அதுக்கு மேல கட்ட முடியாது. மத கோட்பாட்டு அடிப்படையில் உள்ள செய்தி இது ஒன்று. 2வது, சரி இந்த 4 அனுமதி ஏன் ஒன்றுக்கு மேற்பட்ட 2, 3, 4 கட்டிக்கலாம் அப்படிங்கிற அனுமதி ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில நியாயமான காரணங்கள் இருக்கிறது. என்ன நியாயமான காரணம்? இந்த அனுமதி நீங்க கல்யாணம் முடிக்கணும் என்ற சட்டம் கிடையாது. அனுமதி நான் ஃபர்ஸ்ட் செய்து கல்யாணம் முடித்துக் கொள்ளலாம். முடித்துக் கொள்கிறவர் கூட நியாயமான காரணங்களுக்கு உட்பட்டு முடித்துக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பெண் சிறு வயசுல அவருடைய கணவரை இழந்துட்டான்னு வச்சுக்குவோம், விவாகரத்தின் வழியாகவோ அல்லது மரணத்தின் வழியாகவோ திருமணம் செஞ்சு 20 வயசுல கல்யாணம் முடிச்சா ஒரு பெண்ணு, 25 வயசுல கணவர் இறந்துட்டாரு. இப்ப இந்த பெண்ணுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்க்கை எப்படி கிடைக்கும்? யார் கொடுப்பார்? புதிதாக திருமணம் செய்து கொள்கிறவர் இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் சமூகத்திலே எத்தனை பேர் அதற்கு முன் வருவார்கள்? யாரா இருந்தாலும் புதுசா கல்யாணம் முடிக்கிறவர் புது பெண்ணை தான் தேர்ந்தெடுப்பார், கன்னி பெண்ணை தான் தேர்ந்தெடுப்பார். நம்ம எதுக்கு தேவை விதவை போய் கட்டணும்? நம்ம பிள்ளைகிட்ட எப்படி என்ன குறைச்சல் இருக்குது, நம்ம கன்னி பெண்ணை தேர்ந்தெடுப்போமே, இப்படிதான் எல்லாரும் விரும்புவாங்க. அது மனித உடற்கூறு அடிப்படையில் சைக்காலஜி அடிப்படையில் குறையும் சொல்ல முடியாது. அப்ப விவாகரத்தாகியோ அல்லது கணவனை இழந்தோ வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு மறுமணம் ஆக வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே திருமணமான ஒருவர் தான் மறுமணம் கொடுப்பதற்கு மீண்டும் திருமணம் செய்ய முன் வருவார். இல்லை என்றால் இந்த பெண்ணுடைய நிலை என்ன?
25 வயசுல கணவனை இழந்துட்டதுனால அவ சாகிற வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணாம இருக்கணுமா? அப்ப அவளுடைய உணர்ச்சிகளுக்கு என்னதான் வடிகால்? நீங்கள் பண்ணக்கூடாது என்று சொல்லுகிற இடத்திலெல்லாம் தீமைகள் மிகைக்கும். அவளும் இயற்கையில பெண். அதுவும் இன்னைக்கு இருக்கிற சமூக அமைப்புல எங்க பார்த்தாலும் உணர்ச்சிகளை தூண்டுகிற சூழல் அதிகமாகி போச்சு. ஒரு தொலைக்காட்சியை திறந்தோம்னா அங்க ஆடல் பாடல் அந்த மாதிரியான காம காட்சிகள். ஒரு டிவியை போட முடியல, ஒரு பேப்பர் படிக்க முடியல, ஒரு போஸ்டர் பார்க்க முடியல. எங்கு பார்த்தாலும் இரட்டை அர்த்தங்களோடு காமத்தை தூண்டுகிற காரியங்கள் நிறைந்திருக்கிற ஒரு சமூகத்தில் ஒரு பெண் எத்தனை நாட்களுக்கு தகுந்த துணை இல்லாமல் தன்னுடைய கற்பை தன்னுடைய ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொண்டு வாழ முடியும்? வாழ முடியாது. அப்ப அந்த மாதிரி நேரத்தில் அவள் எல்லை தாண்டி போய் அந்த இன்பத்தை பெற முயற்சி எடுத்தால் அப்படிதான் நடக்கிறது. எங்கெல்லாம் அதுக்குரிய வாய்ப்பை மறுக்கிறோமோ அங்கெல்லாம் எல்லை தாண்டிடுவாங்க. நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்காவிட்டால் அது நியாயமற்ற முறையில் அந்த உரிமையை பெற முயற்சி எடுப்பார்கள். அப்ப அது சமூகத்திற்கு கேடாகி முடியும் தானே. யாரோ ஒரு ஆணை வளைச்சு போட்டுட்டான்னு வச்சுக்குவோம், வளைச்சு போட்டா பிரச்சனை, அவன் குடும்பமும் பஞ்சாயத்து. தெருவில் இருக்கிறான், போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான், நல்லா வசதியா இருக்கிறான், வளைச்சு போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு வேற மாதிரி செய்கை போட்டு தன் வலையில் வீழ்த்தி விட்டால் அவனுடைய குடும்பம் போச்சு, அவனுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறது போச்சு. இங்கே வந்து செட்டில் ஆயிருவான். செட்டில் ஆகிறது மட்டும் இல்ல, இல்லீகலா செட்டில் ஆகிறாங்க பல பேர். லீகலா நமக்கு அனுமதி கொடுக்கலையே, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்கு அனுமதி இல்லைன்னு நம்ம நாட்டில் சொல்லிட்டதுனால இல்லீகலாக அவர்களோடு திருமணம் செய்யாமலே திருமண வாழ்க்கையில் உள்ள அனைத்து அம்சங்களையும் அனுபவிக்கிறார்கள். கடைசியில் அவங்களுக்கு புள்ள பிறக்குது. பிள்ளைக்கு தகப்பன் யாருன்னு சமுதாயத்தில் சொல்ல முடியுமா? முறைப்படி திருமணம் செஞ்சிருந்தா இவன் ஏன் புள்ளன்னு கிளைம் பண்ணலாம். தகப்பனார் இறந்து விட்டால் தகப்பன் சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்னு கேட்கலாம். இப்போ ஒண்ணுமே இல்லையே. அப்ப சமூகத்தில் சீர்கேடுகள் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது திருமணத்தை நீங்கள் மறுத்தால், சில கட்டங்களில் சில பேர் இரண்டாவதாக ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டால் மட்டும்தான் சில தவறுகளை குறைக்க முடியும். இன்னும் சொல்வதாக இருந்தால், இன்னைக்கு சமூகத்தில் மொத்தமாக கொல்லப்படுகிற இடங்கள், மனிதர்கள் மரணிக்கிற இடங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டா ஆண்கள் தான் மொத்தமாக அதிகம் கொல்லப்படுகிறார்கள். ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்துக்கங்களேன், போர் நடக்கிறது, போர்களில் அதிகமாக மக்கள் கொல்லப்படுவார்கள். போர்க்களத்தில் கொல்லப்படுறதுல பெரும்பாலும் யார் இருப்பா? எல்லா நாட்டு மிலிட்டரியிலையும் ஆம்பளைங்க தான் இருக்கிறாங்க. பொம்பளைங்க வச்சு சும்மா பேருக்கு வச்சிருப்பாங்களே தவிர நெசமாக களத்திலே இறங்கி போர் செய்யக்கூடிய இடத்தில் பெண்கள் இருப்பதிலே ஆண்கள் தான் இருக்கிறார்கள். அப்ப அந்த ராணுவ தலைமையகத்தின் மீதோ ராணுவ செயல்பாட்டிலோ அவர்கள் ஒரு குண்டை போட்டு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா 10,000 ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, 5,000 பேர் ஒரே நேரத்தில் காலி. 5,000 ஆண்கள் செத்துவிட்டால் 5,000 பெண்கள் சமூகத்தில் மிச்சமாகிறார்கள். இந்த 5,000 பெண்களுக்கு யார் வாழ்க்கையை கொடுப்பது? இன்னும் சொல்ல போனால் சமூகத்தில் ஆண் பெண் சமத்துவத்தில் அந்த எண்ணிக்கையில் கூட பல்வேறு கோளாறுகள் இருக்கிறது. அதனால இஸ்லாம் என்ன பார்க்குது? ஒரு அனுமதி, சில தேவைகள் வரும், சில கட்டங்கள் மனிதனுக்கு ஏற்படும். அந்த மாதிரி நேரத்தில் ஆம்பளை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணத்தை பண்ணிக்கிடலாம் என்று ஆணுக்கு அனுமதி வழங்குகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த அனுமதி ஆணுக்கு கொடுத்ததுனால ஆண் எடுத்துக்கிட்டான், எடுக்க முடியும். பெண்ணுக்கு கொடுக்க முடியுமா? கொடுத்தால் பெண் எடுப்பாளா? ரெண்டுமே நடக்காது. கொடுத்தால் பெண் எடுப்பாளா அப்படின்னா அது ஏதோ லட்சத்தில் ஒரு ஆள் எடுத்தா பெரிய விஷயமா இருக்கும். மற்றபடி பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா உடற்கூறு அதற்கு ஒத்துழைக்காது. பெண்களுடைய உடற்கூறு அடிப்படையில், அவங்களுடைய சைக்காலஜிக்கல் அடிப்படையில் ஒருவரோடு திருப்தி அடைந்து கொள்ளக்கூடிய மனோநிலையில் தான் பெண்கள் இருக்கிறார்கள். ஆம்பளைக்கு தமிழில் சொல்லுவாங்கல்ல, கிளி மாதிரி பொஞ்சாதி இருந்தாலும் அது குரங்கு மாதிரி ஒன்று அப்படின்னு ஒரு கெட்ட பழமொழி ஒன்று சொல்லுவாங்க பத்தியலா. இயற்கையில் ஆம்பளையுடைய சைக்காலஜி அப்படி இருக்கிறது. அந்த சைக்காலஜிக்கு சில நேரங்களில் ஒத்து போய் விடுகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம். பெண்ணுக்கு இவர் தான் என் கணவர், அதான் என் வாழ்க்கை, அவருக்கு பண்ணிவிட, அவரோடு சேர்ந்தா, அப்ப இப்படியே தான் அவங்களுடைய ரொட்டீன் லைஃப் போய்கொண்டே இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் அனுமதி கொடுத்தாலும் சிரமமா, ஒரே நேரத்தில் 2 பேரும் போட்டியிட்டால் என்னத்துக்கு ஆகிறது? ஒரே நேரத்தில் குடும்ப வாழ்க்கைக்கு அழைக்கிற ஒரு சூழல் வந்தால், அதிகாரம் படைத்த ஆண் முடிவெடுக்கிற இடத்திலே இருந்தால் பிரச்சனை இல்லை. பலகீனமான பெண் முடிவெடுக்கிற இடத்துல இருந்தால் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டிய தேவை வருது. அதிகாரம் உடல் பலம் உள்ள ஆம்பளை நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்னால் இருந்துட்டு போயிடலாம். பெண் பெருசாக எதிர்ப்பு சத்தம் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை, பெரிய அளவில் பிரச்சனை ஆகாது. ஒரு பெண் 2 பெண்கள் ஒரு கணவனை வைத்துக்கொண்டு அந்த மாதிரி சண்டைக்கு வந்தால், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கணவர்களோடு இருக்கிறவர்கள் 2 ஆம்பளையும் அந்த பெண்ணை தன்னோடு இணங்க அழைத்தால், அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்றது? முடியாது. குடும்ப வாழ்க்கை அது இன்பத்திற்குரியதாக இருக்காது, நரகமாக மாறி போய்விடும். இப்போ சைக்காலஜி அடிப்படையிலையும் உடற்கூறு அடிப்படையிலையும் ஆணுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த அனுமதி தேவையானது. மறுக்கப்பட்டால் சமூகத்திலே குழப்பங்கள் ஏற்படும்.
பல குடும்பங்களில் பெயர் தெரியாத தந்தை பெயர் தெரியாத பிள்ளைகள் பிறப்பார்கள். பல பெண்கள் வழிதவறியவர்களாக சமூகத்தில் விமர்சிக்கப்படுவார்கள். அது எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அபிஷியலா சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சுக்க. அதனால தான் நீங்க இப்ப சமீபத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரத்தில் கூட நீங்க பாருங்க, இந்தியாவில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தில் 1க்கு மேற்பட்ட திருமணம் செய்து கொண்டவர்களில் இந்தியாவில் வாழுகிற முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 1,00,000 சொச்சம். அது சொச்சம் எவ்வளவு எனக்கு நினைவுல இல்லை. 1,00,000 சொச்சம் பேர் ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதே இந்து சமூகத்தில் 1க்கு மேற்பட்டவர்களோடு குடும்பம் நடத்துகிறவர்களில் 3 கோடியே சில்லறை ஒரு சொச்சம் நம்பர் போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு நம்பர் நினைவுல இல்லை. 3 கோடிக்கு மேல முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 பெண்களோடு வாழ்ந்து வருகிறார்கள். என்ன காரணம்? நீங்க சட்டத்தில் 1000 சொல்லுங்க, சொல்லாம இருங்க. இயற்கைன்னு ஒன்று இருக்கு, தேவைன்னு ஒன்று இருக்கு, சமூகம்னு ஒன்று இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம போவோம். நீங்க தமிழ்நாட்டில் இந்தியாவிலே பிரபலமான பல ஆட்களை எடுத்தீங்கன்னா முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் 1க்கு மேற்பட்ட திருமணத்திலே இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எடுத்துங்க. ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு வரும்போது தன்னுடைய மனைவி தயாள அம்மாளோடு ஐயா வருகிறார். அடுத்த நாள் நிகழ்ச்சிக்கு வருகிறாள் துணைவி ராசாத்தி அம்மாளோடு வருகிறார். முதல் நாள் மனைவி, மறுநாள் துணைவி. உடனே அது மாறிடுமா? மனைவி இல்லைன்னு ஆயிருமா? பேரை மட்டும் மாத்திக்கிட்டாங்க, வார்த்தையை மாத்திக்கிட்டாங்களே தவிர 2 பேரும் மனைவி தானே. இப்படி எத்தனை பேர்? எழுத்தாளர் பாலகுமாரன் சொல்லவே தேவையில்லை. இந்து மதத்தில் பழுத்த பழம் அவர். அவரை பார்த்தாலே அப்படி நீண்ட தாடியும் நெற்றி நிறைய விபூதியுமாக காட்சி தருகிற எழுத்தாளர் பாலகுமாரன், அவர் 2 மனைவி அவருக்கு. இப்பொழுது இவர் ராம்விலாஸ் பாஸ்வான், அவருக்கு 2 மனைவி. இப்படி இந்தியாவுடைய முக்கிய தலைவர்களாக முஸ்லீம் அல்லாத பல பேரை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் 1க்கு மேற்பட்ட திருமணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் வாழுகிறார்கள். இதனால சில நேரங்கள் அது சாத்தியம். அந்த வாசலை சாத்தினீங்க, அது கூடாது என்று மறுத்தால் கெட்ட காரியங்களுடைய வாசல் திறந்துவிடும். ஒரு கெட்டது நடக்காமல் இருப்பதற்காக வேண்டி சில நேரங்களில் சில காரியங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் இஸ்லாமிய மார்க்கம் 1க்கு மேற்பட்ட திருமணத்திற்கு ஆணுக்கு மட்டும் அனுமதி வழங்கி இருக்கிறது, பெண்ணுக்கான அனுமதியை மறுத்திருக்கிறது.